ஹாய் கைஸ், வெல்கம் டு நாட் ஒன் கர்ஸ்டு டீமன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டை தான் விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து ஏன் நான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி பிளாக் ஃப்ரூட்ஸ் ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன், ஃபுல் வீடியோவும் போட்டிருப்பேன். அது ரெண்டுத்துக்குமே நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதுக்காக ரோப்ளாக்ஸ்லேயே நான் வந்து 99 நைட்ஸ் போடுவோம், இதுவும் ஓரளவுக்கு ஃபேமஸான கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதான் விளையாட போகிறோம். இப்போ நம்ம வந்து 5 பேரோட போயிடலாம். அப்போ தான் வந்து நம்ம அதாவது டக்குன்னு முடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிடுங்க, இன்னும் சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் என்னால் இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும். அதுக்கு முன்னாடி கைஸ், நான் வந்து 258 டேஸ் சர்வைவ் ஆகிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் பேண்டிட் கிளாஸ் வச்சுருக்கேன். அது 3த்தையும் அப்கிரேட் பண்ணிட்டேன். எபிலிட்டி மாதிரி இருக்கும்ல, அது 3த்தையும் அப்கிரேட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து 33 கிளைம் பண்ணியிருக்கேன் அவுட் ஆஃப் 46. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 hour 11 minutes வந்து சர்வைவ் ஆகிருக்கேன். 99 நைட்ஸ் அதுக்குள்ளே முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கேம் விளையாட போயிடலாம். நம்ம 5 பேரோட போயிடலாம், அப்போ தான் டக்குன்னு முடிக்க முடியும். ஓகே, க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, 3 பேர் ஜாயின் ஆகிட்டாங்க. ஓகே, 5 பேர் வந்துட்டாங்க, சூப்பர். இப்போ வந்து 5 பேரோட அப்படியே போயிடலாம் உள்ள. ஓகே, 99 நைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 99 நைட்ஸ் நம்ம சர்வைவ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 4 கிட்டு வந்து தொலைஞ்சு போயிருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. இதுக்குள்ளே வந்து ஒரு மான்ஸ்டர் இருக்குது. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, அதுதான் மான்ஸ்டர், டியரு. அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணணும், அதுக்கிட்ட தப்பிக்கணும், சர்வைவ் ஆகணும், அவ்வளோதான் இதோட கதை. ஓகே, உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே நம்ம கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணணும். அந்த மான்ஸ்டருக்கு வந்து லைட்டுனா பயம். ஸோ நம்ம கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணிவிடுவோம். டக்குன்னு போயிட்டு பெல்டட் ட்ரேடர்னு ஒருத்தர் வருவான். அவன் சில பொருள்லாம் கேட்பான், அதை கொடுத்தா நம்மளுக்கு ட்ரேட் மாதிரி பண்ணுவான். அவன் வந்து பன்னி ஃபுட்டுன்னு ஒன்று கேட்பான் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம அந்த பன்னி எடுத்துருவோம். ஓகே, ஃபஸ்ட் ட்ரைலே கிடச்சிச்சு கைஸ் பன்னி ஃபுட்டு. ஓகே, இந்த ஃபுட்டை சாப்பிட்ருவோம். ஸ்டோர் பண்ணிட்டேன், இதுங்க ட்ராப் பண்ணி சாப்பிட்ருவோம். ஓகே, ஈட் கொடுத்துடலாம். ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கேம்புக்கு போயிட்டு கேம்புக்குள்ள இருக்கிற இதெல்லாம் உட்டெல்லாம் போடணும் இப்போ நம்ம கேம்புக்கு. ஓகே, நம்ம போயிட்டு உட்டெல்லாம் கொஞ்சம் வெட்டிட்டு வருவோம். கேம்ப் ஃபயர் அப்கிரேட் ஆக நம்ம மேப்பும் பெருசாகிட்டே இருக்கும். மொத்தமாக 6 levels இருக்குது. 6 தான் மேக்ஸு. 6 level அப்கிரேட் பண்ணிட்டோன்னா நம்ம மேப் வந்து ஃபுல்லாக அப்கிரேட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ கட் பண்ணுவோம். ஓகே, கிடச்சிச்சு. இது வந்து உட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த சாப்ளிங்ஸ் இது பேர் தான், இதை வந்து நம்ம பிளான் பண்ணி விட்ருவோம். அங்கேயே இன்னொரு மரம் வளர்ந்துடும். ஸோ நம்ம போயிட்டு வெட்டினதை எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டால் கேம்ப் ஃபயர் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். 2nd level இருக்குது இப்போதைக்கு கேம்ப் ஃபயர். ஓகே, இப்போ வந்து இன்னும் 3rd level போனால் தான் நம்ம வந்து கிட்டை சேவ் பண்ண முடியும். 3rd levelக்கு நம்ம கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். மேப் பில்டு பண்ணிட்டான் ஒருத்தன். ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம இப்போ கட் பண்ணுவோம். ரொம்ப நேரம் ஆகும். ஓல்டு ஆக்ஸுன்றதுனால இது வந்து ரொம்ப நேரம் ஆகும். இது பேர் ஓல்டு ஆக்ஸு, டிஃபால்ட்டாக கிடைக்கிறது. இது ரொம்ப நேரம் ஆகும் இதை வச்சு உட்டெல்லாம் வெட்டணும்னா. ஓகே, கடைசதை எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டு வந்துடுவோம். எப்படியாவது நம்ம 3rd level அப்கிரேட் பண்ணிட்டோன்னா போய் கிட்டை சேவ் பண்ணிடணும். ஓகே, அப்கிரேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அப்கிரேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேப் பெருசாகிடுச்சு. ஸோ நம்ம கிட்டு சேவ் பண்ணலாம். இதில் போய்ட்டு நைட்டு கிட்டு சேவ் பண்ணிவிடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வேறு என்ன வேலை பார்க்கலான்னா, இது எடுக்கணும். உல்ஃப் பெல்ட் எடுக்கணும். பெல்ட்டு கேட்பான், பெல்ட்டு ட்ரேடர்னு சொன்னங்கள்ல, அதை நான் சொன்னது வந்து உல்ஃப் பெல்ட்டும் கேட்பான் அவன். அதுக்காக உல்ஃபை கொல்லணும். இப்போ நம்ம மொத்தம் 4 பொருள் கேட்பான். பன்னி ஃபுட்டு, உல்ஃப் பெல்ட் கிடைக்கல கைஸ். உல்ஃப் பெல்ட்டு. ஓகே, பன்னி ஃபுட்டு, உல்ஃப் பெல்ட்டு, ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பியர் பெல்ட் கேட்பான். அதை வந்து நம்ம கொடுத்துருவோன்னா நம்மகிட்ட சில பொருள்லாம் தருவான். ஓகே, நம்ம அதை எடுப்போம். உல்ஃப் பெல்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். யாரோ டைட் ஆகிட்டாங்க. கிட்டு சேவ் பண்ணுற இடம் இதுதான் கைஸ். நான் நிறைய இதை ஓட்டி தான் காமிப்பேன், ஏன்னா வந்து இது ரொம்ப பெரிய கேம் பிளேவாக போயிடும். கிட்டு சேவ் பண்ணுற இடம் இதுதான். நம்ம கிட்ட போய் சேவ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஐயோ ஊன்ட்டாங்க கைஸ். ஐயோ, டக்குன்னு ஓடணும் கைஸ். இங்கே பாருங்கள், துரத்தின்னு வரானுங்க, கடிப்பானுங்க இவனுங்க வேறு. ஸோ மேலே போயிடுவோம். நைட்டு வேறு அப்ரோச் ஆக போகுது. ஓகே, இப்போ உங்களை வந்து கொன்றுவோம். உங்களை ஸ்பீடாக கொண்டுருவோம். நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம். ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு வழியாக ஃபுல்லாக கொண்டு முடிச்சாச்சு. அந்த டேக் மாதிரி கழுத்தில் போட்டிருக்கானுங்கள்ல, அவனுங்களுக்கு 5 பேர் இருப்பானுங்க. அவனுங்களை கொண்டா தான் நம்மளுக்கு வந்து கீ கிடைக்கும். அதை வச்சு ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடலாம். ஓகே, கிட் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம செஸ்ட்டில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சூப்பர் கைஸ், குட் சாக் கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம எடுத்துப்போம். குட் சாக்னா 15 இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 15 திங்ஸ் ஸ்டோரி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வெளியே போயிட்டு கிட்டு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்டை வந்து நம்ம கேம்பில் ட்ராப் பண்ணிட்டோன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு டே தான் போகும். இப்போ டே 1 இருக்கா, நெக்ஸ்ட்டு டே 2 மாறும். கிட்டை போட்டோன்னா நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டே வரும்.
இப்போ டே 2வாக மாறுமா, அந்த கிட்டை போட்டால் நம்ம வந்து டே 3ஆக மாறிடும். இப்போது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு டே வரும். மொத்தம் 4 கிட்டு இருக்குது. அப்புறம் பெட்டுன்னு ஒன்று இருக்குது. பெட்டை கிராஃப்ட் பண்ணாலும் அதே இதுதான் கிட்டுக்கு நடக்கும்ல, அதே இதுதான் இதுக்கும் நடக்கும். ஒரு டே எக்ஸ்ட்ராவாக இது ஆகிடும், ஸ்கிப் ஆகிடும். அதனால் மொத்தமாக 4 பெட்டு 4 கிட்டு இருக்குது. நார்மலாக போகிற டேஸு சேர்த்தா மொத்தம் 9 டேஸ் மல்டிப்ளை ஆகி 9 டேஸ் போகும். 9 டேஸாக போகும் மொத்தமாக எல்லாமே பண்ணால். இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு சர்வே பண்ணுறேன். டைம் இருந்துச்சுன்னா பண்ணுறேன், இல்லைனா வந்து கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேம்ப் அப்கிரேட் வேறு பண்ணணும். ஓகே, பெல்ட் ட்ரேட் வந்துட்டான். இவன் தான் கைஸ் பெல்ட் ட்ரேட்ரு. இவன்கிட்ட போய் இந்த பனி ஃபுட் கேட்டால் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன இது எடுத்துட்டேன், குட் ஆக்ஸு. இதை வச்சு நம்ம 5 வெட்டில் வந்து மரத்தை வந்து உடச்சிடலாம். ஸோ இதை எடுத்துட்டேன் நான். ஓகே, மரத்தை எடுத்துப்போம். மரத்தை வேறு பிளான்ட்டே பண்ண மாட்டேறானுங்க, அப்படியே விட்டு போயிடுறானுங்க அவனுங்க. ஓகே, அப்கிரேட் பண்ணணும். இது வேறு 4வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு கிட்ட போய் சேவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் மரத்தை கட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உல்ஃப் பெல்ட்டு கேட்பான் நெக்ஸ்ட்டு. அதனால் உல்ஃப் பெல்ட்டையும் கொடுத்துருவோம். அதுதான் எடுக்க வந்திருக்கேன். உல்ஃப் பெல்ட்டு கிடைக்குமா இவன்கிட்டன்னு தெரிலையே. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐயோ வேறு கடிக்கிறான் ஓவரான். ஓகே, உல்ஃப் பெல்ட்டு கிடச்சிச்சு கைஸ், சூப்பர் கைஸ். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருவோன்னா வேறு ஏதாவது பொருள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்ருவோம் நம்ம. ஓகே, இதை பிளான் பண்ணி விட்ருவோம். இங்கே ஒரு சாப்பாடு இருக்குது, இதையும் சாப்பிட்ருவோம். ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்போ போயிட்டு நம்ம அவன்கிட்ட போய் கொடுத்துடலாம். டக்குன்னு போயிட்டு அவன் வேறு மறைஞ்சிருவான். நைட் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் 6 நாள் கழிச்சு தான் வருவான் அவன். ஓகே, ரெவால்வர் வேணாம், ஏன்னா நம்மகிட்ட இது கிராஸ் பவ் இருக்குது. ஸ்பியரும் வேணாம். லெதர் பாடி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, லெதர் பாடி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும், எடுத்துக்கலாம் அதையே. ஓகே, இப்போ வந்து இது இங்கே இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு ஆர்மர் கிடச்சிருக்கு கைஸ் நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு ஆர்மர். ஓகே, இன்னும் வந்து நம்ம வுட்டு இது கேம்ப் வேறு அப்கிரேட் பண்ணணும், அதையும் அப்கிரேட் பண்ணிவிடுவோம். ஓகே, இங்கே ஒரு வுட்டு எடுத்துக்குவோம், வுட்டெல்லாம் எடுத்துக்கணும். ஓகே, இது ஒன்று. ஓகே, பிளான் பண்ணிட்டு விட்ருவோம். நம்ம டக்குன்னு 4th லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டு நம்ம கிட்டையும் சேவ் பண்ணிடலாம். இப்போ நைட் ஆகிடுச்சுன்னா இது வேறு வந்துடும் கைஸ். இந்த நைட்டில் வந்து டியர் வரும். ஸோ நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே, யாரோ லாக் வால் வேறு கட்டி வச்சுருக்காங்களாம். அது வேஸ்ட்டு கைஸ். அது இப்போ கட்டவே கூடாது. அது ரொம்ப, அதாவது 500 டேஸ் 200 டேஸ் சர்வே ஆகும் போது தான் கட்டணும். இப்போயே கட்டி வச்சுருக்காங்க அவனும். ஓகே, இதெல்லாம் எடுத்துப்போம். பன்னி ட்ராப்லாம் கட்டி வச்சுருக்காங்க கைஸ், அதெல்லாம் வேஸ்ட்டு கைஸ். நீங்கள் விளையாடுறீங்கன்னா அதெல்லாம் கட்டாதீங்க, எவனோ கட்டி வச்சுட்டான். ஓகே, இன்னும் கொஞ்சம் வுட்டை போய் எடுத்துகிட்டு வருவோம். நைட்டு வேறு அப்ரோச் ஆக போகுது. டக்குன்னு நம்ம வீட்டுக்கு வேறு போயிடணும். ஓகே, நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவோம். இங்கே எங்கே பாருங்க கைஸ், 2 கோலை வச்சோம். நம்ம வுட்டுக்கு பதிலாக கோல் கூட போடலாம். கோல் வந்து இன்னும் அதிகமாக ஏறும். ஸோ இந்த கோலை எடுக்கலான்னு பார்த்தா இந்த உல்ஃப் வேறு விட மாட்டேங்குது. இதை கொன்றுவோம், டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இது வேறு என் கூட சேர்ந்து ஓடி போச்சு விளையாடிட்டு இருக்கு. எப்படியாவது டக்குன்னு கொண்டுணும் இதை. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணிட்டு, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இது வச்சாச்சு. என் கூட சேர்ந்து விளையாடணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யூசர் நேம் கமெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. நான் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறேன். ஒரு நாள் நம்ம எல்லோரும் சேர்ந்து இது 99 நைட்ஸும் சர்வே பண்ணி முடிக்கலாம். ஓகே, கேசோலின் கிடச்சிருக்கு கைஸ், சூப்பர். இது எடுத்துப்போம். இதுவும் அதே மாதிரி தான், கோலோடு இது அதிகமாக ஏறும். ஸோ இதையும் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு டக்குன்னு கேம்புக்கு போய்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு வந்துடுவோம். சீக்கிரம் போகணும், டியர் வர வந்துடக்கூடாது. ஓகே, கிளம்பிடுவோம். 10 பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இது போதும். ஓகே, வந்தாச்சு. கேம்ப் பாருங்கள் காலியாக போகுது. கேம்ப் காலியாகிடுச்சுன்னா அப்புறம் டியர் வந்துடும், அது வேறு பிரச்சனை. ஸோ இந்த வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்ததில்ல, இந்த வாஷிங் மிஷின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இது கிராஃப்டிங் பெஞ்சு. இதில் வந்து போட்டோன்னா நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சு இதில் வந்து ஏதோ இந்த மாதிரி இத்தனை வுட்டு இத்தனை இது போட்டு கிராஃப்ட் பண்ணிக்கலாம் நம்ம என்ன வேணாலும். ஓகே, இது நம்மக்கிட்ட இப்போதைக்கு வுட்டு இது மெட்டல் இல்லை, அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னதுரா, ஏதோ போட்டிருக்காங்க, ஏதோ கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இது அதை ஃபயர் வைக்கணும். இது போட்டால் ஏலியன் வர்றது, ஃப்ராக் வர்றது, அந்த மாதிரி. இதெல்லாம் நம்ம இதுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு கிட்டு சேவ் பண்ண போயிடலாம், கிரேக்கன் கிட்டு. ஓகே, அதுக்கு இப்போ சேவ் பண்ண போயிடலாம். டக்குன்னு ஐயோ எந்த சைடு பார்த்துன்னு வர தரலையே, திரும்ப போய் பார்த்துட்டு வருவோம். இருங்க கைஸ்.
இந்த சைடு ஓகே, இந்த சைடு தான் போகணும். ஓகே, இந்த சைடு போயிடுவோம். ஓகே, டே வந்து மல்டிப்ளை ஆக போகுது. ஓகே, 3 டேவாக ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு பெட்டு யாரும் வச்சுட்டோம், அதனால் இப்போ 3 டே மல்டிப்ளை ஆகிடுச்சு. ஓகே, இப்போ போயிட்டு கிட்டு வேறு சேவ் பண்ணோம். இங்கே உல்ஃப் இருந்துச்சா? இப்போ ஃபஸ்ட்டு கிட்டில், செகண்ட் கிட்டில் வந்து ஆல்ஃபா உல்ஃப் இருக்கும். ஆல்ஃபா உல்ஃப் 5 கொல்லணும். ஆல்ஃபா உல்ஃப் வந்து உல்ஃபோட லைட்டாக பவர்ஃபுல், அதான் கொல்லணும். ஓகே, ஸ்பீட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, டக்கு டக்குன்னு மழை வேறு பெய்யுது. இடி இடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், செத்துருவோம். நம்ம மேலே விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட்டும் கிடச்சிச்சு. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு இன்னொரு கிட்டையும் சேவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருவோம். ஓகே, இப்போ உள்ளே போய்டுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கிட்டு எடுத்துப்போம். அப்புறம் செஸ்ட்டு ஓப்பன் பண்ணிப்போம். என்ன கிடைக்கும்னு தெரில, நல்லதாக கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, டக்குன்னு ஓகே, மெட்கிட் கிடச்சிருக்கு. சூப்பர் கைஸ், இது வந்து யூஸ்ஃபுல் தான் நம்மளுக்கு. அப்பப்போ ரொம்ப தேவையானப்போ யூஸ் ஆகும். ஓகே, வெளியே போயிடுவோம். கிட்டை வேறு போய்ட்டு அங்கே போட்டு வரணும். இங்கே பாருங்கள், கோல் எடுத்துருவோம். ஆல்ஃபா உல்ஃப் வேறு வந்து கடிக்குது கைஸ். டக்குன்னு கோல் எடுத்துகிட்டு ஓடிடலான்னு பார்த்தா கடிக்கிறானுங்க. இங்கே ஒரு உல்ஃபு. ஓகே, எடுத்தாச்சு. சூப்பர், கோல் எடுத்தாச்சு. ஓகே, இங்கே ஒரு கோல், அது டயரா? ஓகே, டயரு. ஓகே, பேண்டேஜ் கிடச்சிருக்கு கைஸ். பேண்டேஜ் அடிச்சுட்டு ஓடிடலாம். இங்கே பாருங்கள், கேசோலின் செம்மையாக இருக்குமே, எடுக்கணும். அச்சோ 1 HP. ஓடுறா. இது பேண்டேஜ் போட்டு செத்துருவோம் அப்புறம் நம்ம. ஓகே, ஒரு பேண்டேஜ் போட்டாச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சோம் கைஸ். இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, அதெல்லாம் வேணாம் இப்போதைக்கு. அங்கே போனால் கடிச்சிருவானுங்க இவனுங்க. ஸோ ஓடி நம்ம கேம்புக்கு போயிடுவோம். நைட்டு வேறு அப்ரோச் ஆகுதான். ஓகே, பின்னாடி வரானுங்களா? வரலன்னு தான் நினைக்கிறேன், வரல. ஓகே, நம்ம கேம்புக்கு போயிடுவோம். இங்கே ஒரு கோல் இருக்குது கைஸ், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டுருவோம். இது என்ன இடம்? இதில் இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. சூப்பர். இதில் ஏதாவது நல்ல பொருளாக கிடச்சா நல்லாயிருக்கும். நல்லதாக ஏதாவது கிடைக்குமா? குட் சாக் தான் கிடச்சிருக்கு. குட் சாக் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது கைஸ், ஸோ வேணாம். ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கேம்புக்கு போயிடலாம். ஓகே, வந்துட்டோம் கேம்புக்கு. என்னென்னவோ காட்டி வச்சுருக்கானுங்க இங்கே. நம்ம கோலெல்லாம் எடுத்து போட்டுருவோம் உள்ளே. இந்த கோல் இதை கிட்ட வெளியே விட்டுருவோம். இந்த கோலை போட்டுருவோம். ஓகே, ஆல்ஃபா ஹவுஸ் பெல்ட் எவனா திருடிட போகிறான், எடுத்து வச்சுப்போம். இது நம்மளுக்கு தேவைப்படும். இவன் பெல்ட் ட்ரேடர் வேறு போயிட்டான். இதுக்கப்புறம் எப்போ வருவானே தெரில. ஓகே, போட்டாச்சு. இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போவோம். ஓகே, இங்கேயே சுற்றுவோம் சும்மாவே. வெளியே போனால் அது டியர் வேறு கிடச்சிரும். மொத்தம் எத்தனை பேர் இருக்கானுங்க? மொத்தம் இருங்க போய் பார்ப்போம். மொத்தமாக 4 பேர் இருக்கானுங்க கைஸ். ஆமாம், 4 பேர் இருக்கானுங்க. 5 பேராக ஜாயின் ஆனோம், ஒருத்தன் வந்து லீவ் ஆகிட்டான். ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி என்னோடய அவட்டாருக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஓகே, இது உள்ளே இருந்தால் நம்மளுக்கு வந்து தண்டர் மேலே பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஓகே, ஒன்றும் ஷெல்ஃப் பில்டு பண்ணிட்டானா? ஏதோ கட்டிங்கனே இருக்கானுங்க. ஓகே, காலைல ஆக போது. நம்ம வெளியே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வுட்டெல்லாம் கட் பண்ணுவோம். இந்த வுட்டு. ஓகே, இந்த வுட் எடுத்துப்போம். இங்கே ஒரு பாருங்கள், பன்னி ஃபுட்லாம் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை இப்போது. ஓகே, இது ஒன்று எடுத்தாச்சு. இங்கே ஒன்று. ஓகே, எடுத்தாச்சு. போய்ட்டு கேம்பில் போட்டு வந்துடலாம். ஷெல்ஃபு பில்டு பண்ணிட்டே இருக்கானுங்க, எதுக்குன்னே தெரில. ஓகே, 7th டேலேருந்து எத்தனாவது டே போகுது? ஓகே, 4x மல்டிப்ளேயர் இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இப்போது 10வது டே ஆகிடுச்சு. 10 days சர்வே ஆகிட்டோம் கைஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வேறு எங்கே போகலாம்? வேறு என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், நைட்டு வந்து இது வரப்போதான். அதாவது கல்டிஸ்ட்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, டியரோட ஆளுங்க மாதிரி, டியர் மாதிரி மாஸ்க் போட்டு வருவானுங்க நைட்டில் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ அவனுங்கிட்டேருந்து தப்பிக்கணும். நைட்டு வருவானுங்க. ஐயோ, பியர் ட்ராப்பில் மாட்டிக்கணும் கைஸ். இருங்க, இதை எடுத்து விட்ருவோம். ஓகே, எடுத்து விட்டாச்சு. ஓகே, இதையும் நம்ம ஒழுங்காக்கிடலாம். பன்னி ட்ராப் அது. அதெல்லாம் வேஸ்ட்டு கைஸ், நீங்கள்லாம் கிராஃப்டே பண்ணாதீங்க, இதை வேஸ்ட் இது. இவனுங்க பாருங்கள், பிளான்ட்டும் பண்ண மாட்டுறானுங்க, ஒரு வேலையும் பார்க்க மாட்டுறானுங்க. நூபு சர்வரில் வந்து ஜாயின் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், நூபு கூட. ஓகே, நம்ம கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணுவோம் ஃபுல்லாக கட் பண்ணி. ஓகே, ஒரு வழியாக எடுத்தாச்சு. 16 வுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக கேம்ப் ஃபயரில் போட்டுருவோம். எவ்வளோ ஏறப்போகுது? ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு வேறு ஃபுட்டு வேறு இல்லை. ஃபுட்டு வேறு சாப்பிட்ணும். நம்ம இதை போய் பிளான் பண்ணிடுவோம்.
ஓகே ஃபுட்டு ஷெல்ஃப் பில்ட் பண்ணியிருக்கானா. ஃபுட்டு வேறு சாப்பிட்ணும், நம்மளுக்கு ஃபுட்டு வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே நம்ம போயிட்டு ஃபுட்டு 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 தேடிப்போம். ஒரு நல்ல உல்ஃபாக இருந்தால், இங்கே பாருங்கள் ஹங்கிரின்னு காட்டுது, ஒரு நல்ல உல்ஃபாக இருந்தால் அடித்து அதை சாப்பிட்ருவோம். இவன் வேறு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஓகே போயிட்டு ஒரு நல்ல இதுவாக எடுத்துகிட்டு வருவோம் உல்ஃபு. ஓகே ஐயோ இது அட்டாக்கு சொன்னல அது நைட்டில், அது அட்டாக்கு. அதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்ருவோம் வந்து, வேணா நான் செத்துருவேன் இல்லைனா. ஓகே சாப்பிடுவோம். இது ஒன்று எடுத்துப்போம். அவன் வேறு எடுக்கிறான் கைஸ். கைஸ் பாதி தான் திருடிட்டான், என் பின்னாடியே வரான். இவன் வேறு பின்னாடியே வந்து எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கான். இதை கொள்ளுவோம் நம்ம. ஓகே நம்ம டக்குன்னு வேறு இது வேறு காட்டணும், நான் உங்களுக்கு கல்டிஸ்ட்டை வேறு காட்டணும். ஓகே அவனே அடிச்சிட்டான். டேய் இருக்குடா, சாப்பிட கூட மாட்டுறான் கைஸ் இவன். பாருங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான் என் பின்னாடியே. நான் வர கல்டிஸ்ட்டை வேறு காட்டணும். ஸோ நம்ம பேஸுக்கு போயிடலாம் இப்போது. இந்த ஃபுட்டு போதும்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் போதும். நம்ம பேஸுக்கு போய்ட்டு நான் கல்டிஸ்ட்டை காட்டுறேன் அவனுங்க யாருன்னு. அவனுங்களே அடித்து பார்க்கலாம் நம்ம. ஓகே பேஸுக்கு போயிடலாம் டக்குன்னு. டைம் ஆகிறதுக்குள்ளே போயிடணும். அவனுங்க வேறு அடிச்சிட போகிறானுங்க கல்டிஸ்ட்டை. நான் வீடியோவில் காட்டணும். என்னென்னவோ கட்டி வச்சுட்டானுங்க. ஓகே இது இருக்கானுங்க பாரு, இவனுங்க தான் கல்டிஸ்ட்டு. இவனுங்களை கொண்டுடணும். ஓகே அடிக்க வரானுங்க பாருங்கள், கொண்டுடணும் டக்குன்னு. இந்த மாதிரி நிறைய பேர் வருவானுங்க. இங்கே பாருங்கள் எல்லா ஃபுட்டும் என்கிட்டேருந்து திருடிட்டு வந்த ஃபுட்டு கைஸ். இது எல்லாமே ஃபுட்டு எல்லாம் என்கிட்டேருந்து திருடிட்டு வராங்க கைஸ் இவன். ஓகே இதை சாப்பிட்ருவோம், இதையே சாப்பிட்றலாம். ஓகே சாப்பிட்டாச்சு. இப்போதைக்கு ஃபுட்டு பிரச்சனை இருக்காது. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கல்டிஸ்ட்டு. ஓகே எவனோ ஒருத்தர் செத்துட்டானா, அவனை வேறு காப்பாற்றணும். ஓகே இவனை சுட்டுருவோம். சுட்டாச்சு. ஓகே இவன் செத்துட்டான். இவன் பாருங்கள் குட் ஆக்ஸை வச்சு அடிச்சுட்டு இருக்கான். அவனை அடிக்கிற மாதிரி சீன் தான் போடுறான், நான் தான் அடிக்கிறேன் அவனை. ஓகே தண்ணி உள்ள உண்டான். இவன் வேறு வெளியே எடுத்து வச்சுருவோம். ஓகே இது இங்கே போட்டு இதை வேறு அப்பப்போ களைச்சி விட்ருவானுங்க. இது வேறு செட் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம அவனை சேவ் பண்ணிவிடுவோம். அவன் செத்துட்டான்ல, நம்மகிட்ட இருக்க மெடிக்கிட்ட வச்சு சேவ் பண்ணிவிடுவோம். ஹியூமனிட்டி பண்ணணும், ஹியூமனிட்டி. ஓகே சேவ் பண்ணியாச்சு. ஓகே இப்போ வந்து கேம்ப்பு இன்னும் அப்கிரேடே பண்ணல இவனுங்க. இப்போ பாருங்கள் இதுலேயும் போட மாட்டுறானுங்க, கேம்பையும் அப்கிரேட் பண்ண மாட்டுறானுங்க, சும்மாவே சுற்றிட்டு இருக்கானுங்க. நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையும். கிராஃப்டிங் டேபிளில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம். இதெல்லாம் கிராஃப்டிங் டேபிளில் வேறு தேவை. இன்னும் அவனுங்க பெட்டு கூட கிராஃப்ட் பண்ணல, ஓல்டு பெட்டு, அதை வேறு கிராஃப்ட் பண்ணணும். அதை போய் போட்டுருவோம், கரெக்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். மழை பெய்யறதுனால வுட்டு ப்ளூ கலரில் மாறிடுச்சு கைஸ். இந்த ப்ளூ வுட்டெல்லாம் வந்து நம்மளால் கேம்ப் ஃபயரில் போட முடியாது, ஏன்னா அது ஈரமாக இருக்குது. அது ஈரம் போன உடனே தான் நம்மளால் போட முடியும். ஓகே 18 தான் இருக்குது, இன்னும் 2 தேவை. போயிட்டு இன்னொரு மரத்தை வெட்டிட்டு வருவோம். மரமே காணும் இங்கே, நிறைய இதை வெட்டிட்டோம். ஓகே எங்கேயாவது போய் தேடுவோம். மரம் இது என்னது கைஸ், மரம் இதில் நட்டு வச்சுருக்கு. மரம் கல்லுக்குள்ளே நட்டு இருக்குது. ஓகே இதெல்லாம் வெட்ட முடியாது நம்மளால். ஸோ இங்கே ஒரு மரம் இருக்குது, இதை வெட்டிட்டு போய் இதில் இருக்கிற வுட்டெல்லாம் எடுத்து போய் போட்டுடலாம். ஓகே டக்குன்னு வெட்டிடுவோம். ஓகே வெட்டியாச்சு, எடுத்துருவோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு இதை பிளான் பண்ணி விட்ருவோம் இங்கேயே. ஓகே பிளான் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இதை போட்டு அந்த குட் பெட் இல்லை, அது இது ஓல்டு பெட்டு, அதை கிராஃப்ட் பண்ணிட்டோன்னா இன்னொரு டே மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். மொத்தமாக இப்போ 2 கிட்டு 2 பெட்டு 4 இது மல்டிப்ளை ஆகும். நார்மலாக போகிற ஒரு டேஸ் சேர்த்து 5 டே மல்டிப்ளை ஆகும். இதை எடுத்து இங்கே போட்டுருவோம். ஓகே சூப்பர் போட்டாச்சு. ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட்டு கைஸ், ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட் எங்கே போட்டேன் கைஸ், எங்கே போட்டேன்னே தெரில. இவனுங்க வேறு எடுத்துருப்பானுங்களே. எங்கே போட்டேன், இங்கே தான் எங்கேயாவது ட்ராப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது ட்ராப் பண்ணும்போது ட்ராப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எங்கே கைஸ் போச்சு, எங்கே போச்சுன்னே தெரில கைஸ். அது இங்கே இருக்குது கைஸ், இங்கே இருக்குது பார்த்துட்டேன். ஓகே நல்ல வேலை தொலைஞ்சிருக்கும். நான் கிராஃப்டிங் டேபிளில் போடும் போது சேர்த்து போட்டேன் போல் தெரியாமல். ஓகே இதை என்கிட்ட கொடுத்துட்டு என்ன வாங்கலாம், ஜெயண்ட் சாக் வாங்கிடலாம். அதுதான் இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெயண்ட் சாக் எடுத்துருவோம். ஓகே எடுத்தாச்சு. இங்கேயே சுற்றுவோம் கொஞ்ச நேரம், நைட்டு வேறு ஆக போகுது. 14 days வரைக்கும் ஆச்சு கைஸ். ஓகே இங்கேயே சும்மாவே சுற்றுவோம். எனக்கு வேறு பசிக்க வேறு செய்யுது, ஃபுட்டு வேறு இல்லை. ஃபுட்டு வேறு போய் சாப்பிட்ணும் நான். இங்கே ஒரு பன்னி இருக்குது, இதை கொண்டுடுவோம். இது வேறு ஏதோ கட்சின்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி விட்ருவோம். ஓகே இதை ஃபுட்டு வேணும், இதை சாப்பிட்ருவோம். ஓகே 2 மீட்டு கிடச்சிருக்கு, இதை சாப்பிட்ருவோம். வேறு ஏதாவது ஃபுட்டு வேணும். அதோ இங்கே பாருங்கள் உல்ஃபு.
இது வந்துச்சு கைஸ், இதுதான் அவுளு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல, கண்ணு சிம்பிள், அது ஃபுல் ஆகிடுச்சுன்னா நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபுல் ஆகிடுச்சு, நம்ம டக்குன்னு கேம்பில் ஓடி போய் தப்பிச்சிடணும், இல்லைனா கொண்டுரும். வந்து பின்னாடி உல்ஃப் வேறு ஓடுது, துரத்துட்டு வருது. வந்துட்டான் கைஸ், காப்பாற்றிட்டான் தலைவன். பாருங்க பின்னாடியே வந்து காப்பாற்றிட்டான். ஓகே காப்பாற்றி விட்டான். இதை வந்து நம்ம எப்படியாவது கொண்டுடணும். ஹெல்த்து வேறு கம்மியாக இருக்குது எனக்கு. நம்ம கேம்ப் ஃபயர் கிட்டே இருந்தால் ஹெல்த்து வந்து ஹீல் ஆகும் கைஸ், வெளியே போனால் ஹீல் ஆகாது. ஓகே இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றலாம். ஓகே இதையும் சாப்பிட்ருவோம். இங்கே ஒன்று இருக்குது, இது சாப்பிட்டாச்சு. ஓகே இப்போதைக்கு ஃபுட்டு பிரச்சனை இல்லை, சாப்பிட்டாச்சு. இதை செட் பண்ணாமலே போட்டான், செட் பண்ணிவிடுவோம். ஓகே இப்போ போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் போய்ட்டு இது பண்ணுவோம், உட்டு போடுவோம் உட்டு போடலாம். உட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் 5th லெவலுக்கு அப்கிரேடே ஆகலை, அப்கிரேடே பண்ண மாட்டேறானுங்க அவனுங்க. ஓகே ஃபுட்டு வேறு சாப்பிட்ணும், ஃபுட்டு சாப்பிட்ருவோம். நம்ம ஃபுல்லாக்கிடுவோம் ஃபுட்டு, ஹங்கர் பாரை ஃபுல்லாக்கிட்டால் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகே இங்கே ஒரு இது இருக்குது மீட்டு, இதையும் எடுத்து சாப்பிட்றலாம். ஓகே இப்போ வந்து வுட்டு கலெக்ட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட தான் இது இருக்குல்ல, ஜெயண்ட் சாக் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம நிறையா வுட்டு எடுக்கலாம். அதனால் அந்த வுட்டெல்லாம் எடுப்போம். வுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் எடுக்கிறதுக்கு. இங்கே ஒரு வுட்டு. ஓகே இங்கே ஒன்று எடுப்போம். ஓகே இது அப்புறம் வந்து சாப்ளிங்கை பிளான் பண்ணி விட்டுடலாம். ஓகே அப்புறம் வேறு எங்கே இதுங்க, இதை போய்ட்டு இது உள்ளே போட்டு வந்துடுவோம். கிராஃப்ட்டு எதுவுமே பண்ண மாட்டேறானுங்க. இன்னும் கிராஃப்டிங் பெஞ்சு 3 கூட அப்கிரேடே பண்ணல அவனுங்க. நம்ம விளாட்லாம் ஒரு நாள். நம்ம எல்லோரும் அதாவது கமெண்ட் பண்ணுங்கள், நான் யூசர் நேம் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருங்க. நம்ம விளாட்லாம், 99 நைட்லாம் சர்வே ஆகலாம். ஓகே நம்ம வுட்டை கட் பண்ணி உள்ளே போட ஆரம்பிச்சிரும். நம்ம தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம், கிராஃப்டிங் டேபிள் எல்லாமே நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். இவனுங்க சும்மாவே சுற்றுறானுங்க. ஓகே எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஓகே எடுத்தாச்சு ஒரு வழியாக. நைட்டு வேறு அப்ரோச் ஆகுது, நம்ம டக்குன்னு போய்ட்டு இதை போட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இப்போவே. ஸோ வந்து நம்ம இப்போ நாளைக்கு வீடியோ முடிச்சிடலாம். அதாவது இப்போ 19 20 days முடிட்டோம், வீடியோ முடிச்சிடலாம். காலையில் வீடியோ முடிச்சிடலாம். இப்போ நைட் ஆகிடுச்சு, மார்னிங் ஆனோடனே வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இன்னும் கொஞ்சம் லைக்லாம் கொடுத்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நம்ம வந்து போயிடலாம். ஓகே இங்கே ஒரு பிளான் பண்ணிவிடுவோம். ஓகே பிளான் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு முடிச்சிடுவோம் இதோட. ஓகே காலைல ஆனவொன்னே வீடியோ முடிச்சிடலாம். ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் தான். பியர் பெல்ட்டுன்ற பாருங்கள், பியர் ட்ராப்பை வந்து சரி பண்ணி விட்ருவோம். ஓகே கைஸ் மார்னிங் ஆக போகுது. இது வேறு அப்பப்போ களைஞ்சிடுது, அதாவது பியர் ட்ராப் இது ஆகிடுது. இது அப்பப்போ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே இதோட இந்த வுட்டை போட்டு முடிச்சுப்போம், காலைல ஆகிடும். ஓகே வுட் எடுத்துப்போம், இதை எடுத்துப்போம். ஓகே எடுத்தாச்சு, இதை பிளான் பண்ணி விட்ருவோம். ஓகே இதை முடிச்சுட்டு இது அவுள் வேறு வருது, அதெல்லாம் காட்டிக்கவே தேவையில்ல. ஓகே போட்டாச்சு. ஓகே உல்ஃப் வந்து துரத்துது. ஸோ நம்ம டக்குன்னு கேம்புக்கு போயிடுவோம். கேம்புக்கு போயிட்டு வீடியோவை முடிச்சிடலாம். ஓகே மார்னிங் ஆக போகுது, இதை கேம்புள்ள போட்டுருவோம். துரத்தினே வருது கைஸ் உல்ஃபு. கேம்புள்ள வந்தால் வராது, கேம்ப்பு தான் நம்மளோட சேஃப் பிளேஸ். ஓகே வந்தாச்சு, இது உள்ளே போட்டு. ஓகே கைஸ் ஒரு வழியாக நம்ம 20 days வந்து சர்வே ஆக போகிறோம். வரப்போகுது 20 days. ஓகே கைஸ் 20 days ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முடிச்சிடுவோம். ஓகே பாய் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி இது என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா யூசர் நேம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ், பாய்.